நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லைட்ஸ் ஆன். ஆடியோ ஓகே சார். ரோல் கேமரா. வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேனா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பீங்க. ஆனா இந்த இன்டர்வியூ 5 பொண்ணுங்களோட அப்பாங்கிறதுக்காக. சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் அல்லது சக்சஸ்ஃபுல் ஃபாதர், இது ரெண்டுத்துல எது கஷ்டம், எது உண்மையான சந்தோஷம்? இதுல யோசிக்க எதுவும் இல்லை. கஷ்டமான வேலை, இஷ்டமான வேலை, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஒண்ணுதான். அது ஒரு சக்சஸ்ஃபுல் அப்பாவா இருக்கிறது தான். அதுல இருக்கிற திருப்தி, சந்தோஷம், பெருமை நான் பண்ற வேற எந்த விஷயத்திலையும் இல்லை. 5 பொண்ணுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியலையா? 5 குழந்தைங்கிறது பொதுவா ஜாஸ்தி தான். ஆனா அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா 5 பொண்ணுங்களுக்கு அப்பாவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கொஸ்டின் சார். ஆம்பளை குழந்தை தான் வேணும்னு முயற்சி பண்ணி எல்லாமே பொம்பளை குழந்தையா பிறந்துருச்சா? இல்ல இல்ல, ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறதே இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்க, ஏன் இன்னொரு பொண்ணுக்கு அப்பா இருக்க கூடாது, ஏன் இன்னொரு பொண்ணுக்கு அப்பா இருக்க கூடாதுன்னு இப்படி நினைச்சே 5 பொண்ணுங்களாச்சு. ஒரு அப்பாவா இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நீங்க கொடுக்க விரும்புற மெசேஜ் என்ன? ஒரு அப்பாவா நான் சொல்றதை விட பொண்ணுங்களை பெத்த அப்பாவா நான் சொல்ல விரும்புறதெல்லாம் இதுதான். ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறத விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நிஜமான அப்பா அப்படிங்கிற பொறுப்பு, சந்தோஷம், இத பையனுங்களை பெத்தவங்களால உணர முடியாது. ஒரு பெண்ணை பெற்றிருந்தா தான் அந்த அப்பாங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் ராம் படத்துல வர்ற ஒரு லைனை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பாக்களை பிரியாத மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியாத அப்பாக்கள் பாக்கியவான்கள். புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில்லானதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, தோள் சாய ஒரு தோழன் அந்த தேவன் தந்த தூதன், ஒரு தாய் போலும் சேயின் நிழலானதென்ன, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். விழியை நினைக்கும் நீரினை விழும் முன் துடைக்கும் இவன் விரல், வீழ்த்த பார்க்கும் விதியிடும் விடைகள் பேசும் இவன் குரல், ஒளி மறையும் இடத்தில் ஓரமாய் ஒளிந்திருக்கும் யார் இவன், புது விடியல் காட்டும் கதிரவன், அந்த கடவுள் போலிவன், இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை, இவன் போல் இங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். அப்பா, என்னை விட நீங்க தான் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்களை மீட் பண்ண வர அவனுக்கு தான் இந்த டென்ஷன் இருக்கணும். அவன் தான் பயப்படணும். புரியுது. ரிலாக்ஸ்டா இருங்கப்பா.
ஹலோ சொல்லுடா. இல்ல இல்ல இன்னும் வரல. ஆமா நான் பார்த்துட்டு சொல்றேம்மா. சரி சரி. மகாதா பையனை பார்த்தீங்களான்னு கேட்கிறேன். அப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்பா. உங்களுக்கும் அவனை பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன குறை இருந்தாலும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா ப்ளீஸ். முதல்ல பார்த்துடுறேம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்குள்ள வந்திருக்கணும். ஹாய் ஹாய் ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்காவது டயத்துக்கு வரலாம்ல. சாரி டி. டீயா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். ஏ நாய், யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? நாயா? என்ன சாப்பிடலாம்? ஜூஸ் ஏதாவது? எனக்கு காஃபி. எனக்கு ஜூஸ் தான். நானும் காஃபியே சாப்பிடுறேன். ஏய் நீ ஜூஸ் சாப்பிடுறீ? ஏய் தலை வலிக்குது. வலிக்கும். நான் சொல்றேன்ல ஜூஸ் சாப்பிடுறீ. கோல்ட் வேற இருக்குப்பா. நான் சொல்றேன் நீ ஜூஸ் சாப்பிடு. அவனோட சாய்ஸை ஃபோர்ஸ் பண்றான். சவுத் இந்தியன் காஃபி ஓகே தானே? இல்ல கேப்புச்சினோ. ஓகே வெயிட்டர். சார் யா ஒரு கேப்புச்சினோ 2 வாட்டர்மெலன். ஹே எனக்கு வாட்டர்மெலன் வேணாம். நீ குடி வாட்டர்மெலன். சரி சார். நிறைய ஐஸ் போட்டு. அவளை டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்படுறானா இல்ல நிஜமாவே ஃபன்னா? அப்புறம் அங்கிள் சொல்லுப்பா. நீங்க தான் அங்கிள் சொன்னோம். இல்ல சுபா சொன்னா அதான் மீட் பண்ணலான்னு. ஆமா அங்கிள், ஒரே ஆஃபீஸில் ஒன்றா 2 வருஷமா ஒர்க் பண்ணுறோம். சும்மா ஃபிகர் மடங்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், மடங்கிடுச்சு. வேற ஏதாவது பேசு. நத்திங் அங்கிள், நான் இப்படி தான் மனசில் பட்டதை சொல்லுவேன், மனசில் பட்டதை செய்வேன், அவ்வளோதான். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். உங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா? யாரு இவளையா? அவங்க ரேஞ்சே வேற. பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இவளை கெட்டியே சேர்க்க மாட்டாங்க. ஏன்? சுபாவுக்கு என்ன? அவங்க எல்லாம் வேற அங்கிள். பரம்பரையா பெரிய பணக்காரங்க, நிறைய பணத்தோட ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியில பார்ப்பாங்க. இவகிட்ட பணம் இல்லைன்னு யார் சொன்னது உனக்கு? நிறைய பணம்னா நிறைய பணம். என் அண்ணனுக்கு டௌரி மட்டுமே 2 கோடிக்கு மேல. லவ் பண்ணதுனால எனக்கு அது லாஸ் தான். அசோக், பார்த்து. ஷிட், அறிவில்லை உனக்கு? சாரி, புது போன் அதான். வா சுபா போலாம். அப்பா வான்னு சொல்றேன்ல. வேற யார்? அங்கிள் என்னாச்சு? உங்க ஐஃபைல காஃபி கொட்டினா உங்களுக்கும் வராதா? நீ கொஞ்சம் கூட என் பொண்ணுக்கு தகுதி இல்லாத மாப்பிள்ளை. அங்கிள் உனக்கு பேசிக் குவாலிட்டிஸ் கூட இல்ல. அப்பா அப்பா சொன்னதை கேளுமா. இவனோட நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்ன நம்புறல? அப்பா என்ன நம்புறல? என்னப்பா கேள்வி இது? அப்ப வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுபா சுபா அழாதம்மா. அழ வச்சுட்டு அழாதன்னா என்ன அர்த்தம்? ஜனனி உனக்கு புரியாது. இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? அவளுக்கு பிடிச்ச பையனை நீங்க வேண்டாம்னு சொல்லிருப்பீங்க, அப்படிதானே? அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இதான் நடந்திருக்கோன்னு நீங்க போகும்போதே தெரியும். ஜனனி, அது இல்லக்கா. அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பேசட்டுமா, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேட்கணும்ல. நீங்க பண்ணதும் தப்புதான்ப்பா. என்னம்மா நீயும் இப்படி சொல்ற? ஆமாப்பா, ஒருத்தரை பாக்குறதுக்காக போனீங்க, இப்படியே பாதியில எந்திரிச்சு வர்றது. அம்மா அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும்பா. அவன் நல்லவனோ கெட்டவனோ நீங்க அமைதியா பேசிட்டு கிளம்பி இருக்கணும். வீட்டுக்கு வந்து சுபா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். அவளை கெட்ட வார்த்தையில திட்டுறாமா? அப்பா, இன்னைக்கு இதெல்லாம் சாதாரண வார்த்தைப்பா. இதெல்லாம் சகஜமா யூஸ் பண்றாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேம்மா. ஜனனி கிண்டலா சிரிக்காத, எனக்கு கோவம் வரும். அதான் உங்க பிரச்சனையே. அவன் சாதாரணமா பேசிருப்பான், கேஷுவலா இருந்திருப்பான். உங்களுக்கு தான் பிடிச்சிருக்காது. உன்னோட சின்ன அனுபவத்தை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாத. அப்பா கோவப்படாதீங்கப்பா. ஏமா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அவன் நல்லவனா இருந்தா நானே சரின்னு சொல்லிருப்பேனே. அப்பா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. உங்களுக்கு பிடிக்கல தானே? ஆமாமா. ஆனா அவளுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். அவளுக்கு பிடிச்சத பண்ணிக்கிட்டுமேப்பா. உங்களுக்கு அவளை மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனா அவ இன்ஜினியரிங் தானே கண்டிப்பா சொல்லிட்டா. ஒத்துக்கிட்டீங்கல்ல? இப்படி அவ வாழ்க்கை பூரா எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா தான் பண்ணிருக்கா. அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்லப்பா? அதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டல. இது வரைக்கும் அவ கேட்டு நான் ஏதாவது வேணாம்னு சொல்லியிருக்கேனா? இப்ப வேணாம்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அவன். அப்படி இல்லப்பா, நீங்க அவனை 1/2 மணி நேரம் தான் பாத்திருக்கீங்க. ஆனா சுபாக்கு 3 வருஷம் பழக்கம். உங்களை விட அவளுக்கு தானே பெட்டரா தெரிய வாய்ப்பு இருக்கு. அவள்கிட்ட கேளு, அவன் ஓகேயானு. இன்னைக்கு அப்பா கோவப்பட்டது நியாயம் இல்லைன்னு அவளை சொல்ல சொல்லு. அவன் நல்லவன் தான் சொல்ல சொல்லு, நான் விட்டுறேன். என்ன சுபா நீ சொல்லு. தேம்பி தேம்பி அழுதல்ல, இப்ப உன்கிட்ட தானே கேக்குறாங்க. வாய் திறந்து சொல்லு. அப்பா கோவப்படுறது தப்பு இல்ல, ஆனாலும் அசோக் நல்லவன் தான். ஏமா பொண்ணுங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முட்டாளாவே இருக்கீங்க? அப்பா அதான் அவளோட மனசு. என்ன செய்யணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அவன் தப்பானவம்மா. இவ அவனோட சந்தோஷமா இருக்கவே முடியாது. நாளைக்கு வாழ்ந்துட்டு வந்து நின்னா அவளுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சுபா, அப்பா அவன் நம்புடா. அப்பா எப்போ உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். யோசி, உனக்கே புரியும். அப்பா, உன் கல்யாண விஷயம் முடியட்டும், அப்புறம் பொறுமையா பேசலாம். நான் வரேன். அப்பா, உனக்கு என்ன? ஐ லவ் யூ பா. ஐஸ் வைக்கிறதுல உருன்னு முறைச்சிக்கிட்டு ரோட்ல போறவங்கள திட்டிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே ஓட்டுங்க. சரிம்மா. வரேன்டா. அப்பா விட்டுடாதீங்கப்பா. அப்பா வரேன்டா. மாமா கூப்பிட்டீங்களா? இங்க என்ன பண்ற நீ? மாமா இன்னைக்கு உனக்கு வீக் ஆஃப் தானே? சிரிக்காத. லீவ் அன்னைக்கு வேலை செய்யறத பார்த்தேன், அவ்வளவுதான். ஒரு நாள் சம்பளத்தை பிடிக்க சொல்லி. ஏய் என்னடா சிரிக்கிற? மாமா எல்லாரும் லீவ் நாள்ல ரெஸ்டாரண்ட் போவாங்க, நான் வேலை செய்யறதே ரெஸ்டாரண்ட் தான். நான் எங்க போவேன் சொல்லுங்க? ஏன்டா இப்படி இருக்க? ஹே பாரதி, உனக்கு என்னடா வேணும்? ஒன்னும் வேணாம் மாமா. டேய் ஏதாவது வேணும்னா கேளுடா. நீ வாய் திறந்து சொன்னா தானே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். மாமா எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கையே போதும். உங்களோட நான் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அவ்வளவுதான். டேய் என்னடா
பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. பெரிய மனுஷனா? இன்னமும் அந்த ஓட்டல் அவசரவே நினைச்ச அப்படி? எனக்கு இன்னும் அந்த பாரதி தாண்டா கண்ணுக்குள்ளே நிக்கிறான். வான்னு சொன்னதும் எந்த கேள்வியும் கேட்காம என் கூட வந்திய. இப்பவும் அப்படி தாண்டா இருக்க. உனக்கு ஒரு கரெக்டான வாழ்க்கையை காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆமா, ஃப்ரீயா விடுங்க மாமா, பாத்துக்கலாம். ஆமா, சுபாவோட ஆளை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? என்ன மாமா? மனுஷனாடா அவன். என்னமோ ஜூஸ் கொட்டிடுச்சான். பல்ல கடிச்சுக்கிட்டு ஏன் முன்னாடியே சுபத்ராவை கெட்ட வார்த்தையில திட்டுறான்டா. ஐயோ, தப்பு மாமா. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு வேணான்னு தோணுனா அது கரெக்டா தான் மாமா இருக்கும். நீ சொல்ற, அவ சொல்லணும்ல. சுபாவுக்கும் புரியும் மாமா. புரியலடா, அதான்டா பிரச்சனை. அழறா. பிடிச்ச பையனை வேணான்னு சொன்னா வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதுக்கப்புறம் யோசிச்சா நீங்க எதுக்கு சொன்னீங்கன்னு புரியும். அப்படிலாம் யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியலடா. மகா ஜனனி எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன குத்தம் சொல்றாங்க. இது அவ வாழ்க்கை தானே, அவளுக்கு பிடிச்சது மாதிரியே பண்ணி வைங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சுன்றாங்க. அது எப்படி அப்படி விட முடியும்? நான் அவங்க அப்பா. அவங்க தப்பான ஒரு விஷயம் பண்ணா அது தப்புன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். காதல் கல்யாணம் மட்டும் அப்படிதான். பிடிக்காத ஏஞ்சலை விட பிடிச்சிருந்தா அந்த குரங்கே பண்ணிக்கிறது பெட்டர். என்னடா லாஜிக் இது? ஏஞ்சல் இருக்கும்போது ஏன் குரங்க பண்ணிக்கணும்? இல்ல மாமா, ஒருவேளை நமக்கு அதான் பிடிச்சிருந்தா அது எப்படா பிடிக்கும்? ஏஞ்சலை விட குரங்கு தான் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். மாமா, இவ்வளவு டெக்னிக்கலா கேட்டா எப்படி மாமா? எனக்கு அவனை பிடிக்கல, அவன் தப்பு, அதான் வேணான்னு சொல்லிட்டேன். சரி மாமா, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சுபாவுக்கும் புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மதி, வாங்க. பெரியவரே, வழிக்க 2 இளநீ. என்ன மதி, இன்னும் என்ன யோசனை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். அதான் உங்க முகமே சொல்லுதே. காலையில் எதுவும் பேசாம வந்தீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, அந்த இடம் சரியா வருமானு தான் யோசிக்கிறேன். ஈசிஆர்ல இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யோசிக்காம வாங்கலாம் மதி. ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட் பிரான்ச் ஈசிஆர்ல ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதே நீங்க தானே. இப்போ ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, யோசிக்காம முடிச்சிடலாம். நீங்க சொல்றது சரிதான் சந்திரன். ஆனா அந்த இடத்துக்கு விலை கொஞ்சம் அதிகம்னு தோணுது, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பணத்தை பத்தி யோசிக்காதீங்க மதி. இல்ல சார், பணம் உங்களோட தான் இருந்தாலும் அதை லாபகரமா திருப்பி தர வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. ஆமாமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க திறமையை நம்பித்தான் நான் பணம் போடுறது. சார், நான் உங்களை பிரேஸ் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைக்காது. நான் இது வரைக்கும் பார்த்த ஆளுங்கள்ல நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளு சார். பணத்தை போட்டுட்டு ஒரு கேள்வி கூட நீங்க என்ன கேட்டதில்ல சார். அந்த நம்பிக்கை தான் இந்த சக்சஸுக்கு காரணம் சார். நம்ம பாலிசியே அதுதான். நம்பலைன்னா சேர்த்துக்கவே கூடாது. நம்பியாச்சுன்னா ஃபுல்லா நம்பணும். அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு அவன் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. தேங்க்ஸ் சார். மதி, நான் ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க சார். மனசுல தோணுது கேட்குறேன், வேணாம்னா விட்டுருங்க. என்னன்னு சொல்லுங்க சார். ப்ரொஃபஷனலாக நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. இது ஏன் நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றக்கூடாது? புரியல. என் பையன் விக்னேஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன, ஸ்மார்ட் பிரில்லியனான பையன், லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கான், அப்பாவை டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டன்ட் நினைக்கிறான். ஆமா, இப்போ ஏன் திடீர்னு அவனை பத்தி கேட்குறீங்க? அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க ஓகே சொன்னா உங்க பொண்ணு மகாவே விக்னேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு யோசனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. மகாவா? மகாதான். அவளை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைங்க, நாங்க நல்லா பார்த்துப்போம். அப்படி இல்லை சந்திரன், அவ கல்யாணத்தை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. அதான். என்ன மதி, உங்க வீட்டுல 5 பொண்ணுங்களை வச்சிருக்கீங்க, இன்னும் மகா கல்யாணத்தை யோசிக்கலன்னா எப்படி? இல்ல, நீங்க இப்ப கேட்டோன்னதான் ஆமா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுமேன்னு எனக்கு தோணுது. எங்க பையன் விக்னேஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? விக்னேஷ் ரொம்ப நல்ல பையன், பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் மகக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா கேட்டு சொல்லுங்க.
கண்டிப்பா சந்திரன். இன்னைக்கு ஒரு நாள்ல 2 சந்தோஷம். பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சாச்சு, நினைச்ச மாதிரி நல்ல இடத்துல நிலமும் வாங்க போறோம். நீங்க இல்லைன்னா இந்த 2 சந்தோஷமும் கிடைச்சிருக்காது. தேங்க்ஸ் சந்திரன். இப்பவே எல்லா தேங்க்ஸையும் சொல்லிட்டா எப்படி? நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். நான் பையனோட அப்பா. லைஃப் முழுக்க நிறைய தேங்க்ஸ் சொல்ல வேண்டி வரும். அதுக்கு என்ன சார், சந்தோஷமா சொல்லிட்டு போங்க. புரியுங்க. ஹலோ. பெருசா உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு போனேன். ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்ல வேணாமா? உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? இந்த டயலாக நான் தான் சொல்லணும். உங்க அப்பா பார்க்கணும்னு சொன்னாருன்னு தானே நாங்க வந்தேன். அப்புறம் நான் அங்க உட்காந்துருக்கும் போது உன கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. நீயும் ரொம்ப நல்லவ மாதிரியா பின்னாடி போற. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வந்த நான் என்ன லூசா? ஆமாடா, நீ லூசு தான். எங்க அப்பா முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரிய வேணாம்? நீ பாட்டுக்கு திட்டுற, கை ஓங்குற. அப்ப அவருக்கு கோவம் வரதா? நாம 2 பேரும் எப்பவும் அப்படிதானே பேசிப்போம். நாம பேசிக்கிறது ஓகே. அப்பா முதல் தடவையா உன்னை பார்க்க வராரு. அவர் முன்னாலேயே இப்படிதான் நடந்துப்பியா? அதுக்கு அவர் முன்னாடி என்ன நடிக்க சொல்றியா? அப்படி இல்லடா. இதெல்லாம் டூ மச் சுபா. நான் எப்படியோ அப்படியே தான் இருக்க முடியும். உனக்காக ஒரு மாதிரி, உங்க அப்பாவுக்காக ஒரு மாதிரி எல்லாம் என்னால நடிக்க முடியாது. நான் இப்படிதான் ஓப்பன் டைப். தோன்றது தான் பேசுவேன், தோன்றது தான் செய்வேன். அது பிடிச்சு போய் தானே நீ என்ன லவ் பண்ண. நான் தான் அவரை பத்தி சொல்லியிருக்கேன்ல. அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, இரிட்டேட் பண்ணாமலாவது இருந்திருக்கலாம். கொல்ல போறவன நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? அப்படியே வீணையில எடுத்து வாசிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி உங்க அப்பா இம்ப்ரெஸ் பண்ணுமா? ரொம்ப பேசாத. எங்க அப்பா முன்னாடி என்ன அடிக்க கை ஓங்குனா அவருக்கு கோவம் வராதா? காஸ்ட்லி செல்போன் மேல காஃபியை கொட்டினா கொஞ்சுவாங்களா? ஏன் உங்க அப்பா செல்போன் மேல கொட்டுறது தானே? அப்ப தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா ஒன்னும் ஒரு போனுக்காகலாம் என்ன அடிக்க மாட்டாரு. உங்க அம்மா காஃபி கொட்டினாலும் கொஞ்சுவாரான்னு கேட்டு சொல்லு. அப்பா பொண்ணு வேற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேற. நமக்கு குழந்தை பிறந்து அது கொட்டினா நானும் கொஞ்சம் தான் செய்வேன். அப்போ என்ன நீ அடிக்க வந்தது சரின்னு சொல்றியா? கையை தானே வாங்கின, அப்படியே உன்னை அடிச்சு ரத்தம் கொட்டிச்சா? ஏன் நீ உன் அப்பா முன்னாடி சீன் போடுற? நீ பேசுடா, நல்லா பேசு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்த. எல்லாத்தையும் கவுத்துட்டு பேசுறான் பாரு. இன்டர்வியூ ரிசல்ட் என்னாச்சு? உங்க அப்பா என்ன சொன்னார் அத சொல்லு. அது என்ன தனியா சொல்றது? அதான் உன் முன்னாலேயே சொன்னார் தானே. தனியா என்ன சொன்னார் சொல்லு. பிரமாதமான ஒருத்தனை லவ் பண்ணன்னு சொல்லி கை தட்டினாரு. கேக்குறான் பாரு கேள்விய. உனக்கு லவ் பண்ண வேற ஒரு ஆளே கிடைக்கலையான்னு கேட்டு துப்புனாரு. உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, சோ நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு, அப்படிதானே? ஹே, நான் எப்படா அப்படி சொன்னேன்? இப்ப நீ என்ன பண்ண போற? வேற என்ன பண்றது? அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த பாரு, எனக்கு என் அப்பா வேணும் நொப்பா வேணும்லாம் பேசாத. முடியவே முடியாதுன்னு உங்க அப்பா சொல்லட்டா என்ன வேணாம்பியா? இல்ல உங்க அப்பாவே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருவியா? ஹலோ, லைன்ல இருக்கியா? சுபா, உங்க அப்பாவா நானா?